அன்பு சொந்தங்களுக்கு மாலை வணக்கம். இதுதான் நம்ம வயல். நம்ம வயலில் இன்றைக்கி அறுவடை நடந்து கொண்டு இருக்கிறது. நெல் அறுவடை இயந்திரத்தின் மூலம் நெல் அறுவடை செய்யப்படுகிறது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு 2 வருஷம் கழித்து நெல் பயிர் வச்சுருக்கோம். ஏன்னா எங்கள் ஏரியா சைடு ஒரு 2 ஆண்டுகளாக மழை இல்லாத காரணத்தினால் நெல் பயிர் மட்டும் வைக்க முடியாமல், நெல் பயிர் வைப்போம், வீட்டுக்கு தேவையானதை மட்டும் வைப்போம். ஒரு கழனி 2 கழனி அப்படி மட்டும். மித்தபடி வேர்க்கடலை, எள் இந்த மாதிரி தான் வைப்போம். ஸோ இந்த ஆண்டு தான் 2 ஏக்கரா முழுவதும் நெல் வைத்திருக்கிறோம். மித்த கழனியெல்லாம் அறுவடை முடிஞ்சிருச்சு. இதுதான் கடைசி கழனி. நெல் அறுவடை செஞ்சுட்டு இருக்காங்க. நானே எங்கள் அம்மா 2 பேர் தான் அறுத்துட்டு இருக்கோம். எங்கள் அப்பா வெளியே வேலைக்கு போயிருக்காரு. ஸோ மிஷினில் தானே அறுக்கிறோம் அப்படின்றதுனால பிரச்சனை இல்லை. 2 பேர் அறுத்தாலே போதும். ஏன்னா நம்ம இதில் செஞ்சிருக்கிறத மட்டும்தான் எடுத்து போட போகிறோம். மிஷினே அறுத்துற போது மிஷின் அறுத்து மித்தம் மீதி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சின்னது மட்டும் இருக்கும். அதை மட்டும் நம்ம அறுப்போம். ஸோ யாராருக்கெல்லாம் கிராமத்து வாழ்க்கை பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நகரத்து வாழ்க்கை பிடிக்கிறவங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எதுக்காக கிராமத்து வாழ்க்கை பிடிக்காது அப்படின்னு காரணத்தை சொல்லணும். ஓகேங்களா? ஏன்னா நகரத்து வாழ்க்கை பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க ஒன்று மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நகரத்தில் நீங்கள் சாப்பிட்ற எல்லா சாப்பாடும் ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு விவசாயி விளை வைத்து அதை ஏற்றுமதி செய்து தான் நீங்கள் அங்கே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலாக இருக்கட்டும், ரோட்டு கடையாக இருக்கட்டும், எங்கே போய் சாப்பிட்டாலுமே அது கிராமத்தில் இருந்து ஒரு விவசாயி பயிர் வச்சு அதை அறுவடை பண்ணி அந்த நெல்லை பக்குவப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கை தரத்திற்கு ஏற்றாற் போல் தரம் பிரித்து அமுச்சு விடுறாங்க. ஸோ அதை நீங்கள் அங்கே சாப்பிட்றீங்க. முடிஞ்ச அளவுக்கு விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ விவசாயிகள் எல்லாமே விவசாயம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் மாற்று தொழில் பண்ணிக்கிட்டு வராங்க. அதுக்கு காரணம் எல்லாமே பொண்ணு பார்க்க போகிற இடத்துல ரிஜெக்ட் பண்ணுற ஒரே ஒரு ரீசன். பேரண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி பண்ணுறது ரொம்ப தப்பு. எந்த தொழில் வேணாலும் செய்யலாம். பட் விவசாயம் கம்பல்சரி எல்லா குழந்தைங்களுக்கும் கற்றுத்தரணும் அப்படின்றது என்னோட அன்பான வேண்டுகோள்.